கடவுள் தன்னுடைய வாக்குறுதிகளையும் விண்ணப்பங்களையும் தகுந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இந்த இறைவார்த்தை வெளிப்பாடானது கடவுள் மக்களினுடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் தகுந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 5 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தையிலே சக்கரியா எலிசபெத் ஆகிய இருவரும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே குழந்தை செல்வம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் சக்கரியா இருவருமே வயது முதிர்ந்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். எருசலேமிலே குறிப்பாக சக்கரியா அபியா வகுப்பை சேர்ந்த குருவாக இருக்கின்றார். அங்கே ஏறக்குறைய 20,000க்கும் மேற்பட்ட குருக்கள் இருந்தார்கள். அந்த குருக்களிலே அவர்கள் 24 குழுக்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு குழுவிலும் குறைந்தது 1000 குருக்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு அங்கே குருக்கள் இருந்தார்கள். இவ்வாறு அளவுக்கு அதிகமான குருக்கள் இருந்ததால் அவர்கள் குறிப்பாக இந்த பெந்தைக்கோஸ்தை பெருவிழா இன்னும் ஒரு சில விழாக்கள் வருகின்ற பொழுது குருக்கள் அந்த ஆலயத்தின் உள்ளே சென்று பண்ணி நிறைவேற்றுவதற்காக சீட்டு குலுக்கி போடுவார்கள். அதில் ஒரு சிலருக்கு பேரே விழாமல் இருக்கும். ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சக்கரியாவுடைய பேருக்கு விழுந்தது கடவுள் முதலில் செய்த மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. இரண்டாவதாக அங்கே அவர் பீடத்தின் முன்பாக பணி செய்கின்ற பொழுது கடவுளுடைய தூதர் அவருக்கு வந்து நீங்கள் வேண்டிய வேண்டுதல் கடவுளால் கேட்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். ஆனால் உடனே அவர் நம்பாததால் கடவுள் அவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடிய நிகழ்வை இந்த விவிலியத்திலிருந்து நாம் படிக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட சக்கரியா எலிசபெத்தை போல ஒரு சில நேரங்களிலே நான் பல வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லையே, என்னுடைய தேவைகள் நிறைவேறவில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய மக்களுடைய தேவைகளை விண்ணப்பங்களையும் தகுந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த இறை வார்த்தையின் வழியாக நீங்கள் எத்தனை நாட்களாக இறைவன் நோக்கி வேண்டியிருந்தாலும், எத்தனை மாதங்களாக இறைவன் நோக்கி வேண்டியிருந்தாலும், எத்தனை நாட்கள் வேண்டி நீங்கள் தளர்ந்து போயிருந்தாலும், ஒருவேளை உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளினும் நிறைவேற விடாமல் என்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்ட சூழ்நிலையிலே இன்னும் கடவுள் எனக்கு தேவை நிறைவேற்றவில்லை என்று கலக்கத்தில் இருக்கிறீர்களா, கவலையில் இருக்கிறீர்களா, கண்ணீரில் இருக்கிறீர்களா? இதோ இன்றே சக்கரியாவுக்கு செய்த அதே அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையை சிறப்பாக தகுந்த நேரத்திலே சரியான நேரத்திலே கடவுள் நிறைவேற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை தருவதாக இந்த இறைவார்த்தை அமைந்திருக்கிறது. எனவே நாம் இறைவன் மீது வைத்திருக்க நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாமல் தொடர்ந்து அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் அவரை நோக்கி வேண்டக்கூடியவர்களாகவும் மாற நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்புக்காக தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள் நமக்கு அழைப்பு விடுகிறது. எனவே இதற்கு தேவையான அருளை வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.